சித்தோடுல பத்மாவதிய எல்லாருமே வரவேற்றுட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைடு பார்த்தோம்னா டெல்லியில சுல்தான்களை சூழ்ச்சிகளால இவங்க தோற்கடிச்சு இங்க கில்ஜிகளுடைய அரசாங்கம் ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் எப்படின்னா சுல்தானை ஏமாத்தி தான் கில்ஜி அதாவது கில்ஜி ஜலாலுதீன் சுல்தானா இங்க பொறுப்பேற்கிறாரு டெல்லியில. என்னதான் தன்னுடைய மாமாவான ஜலாலுதீன் சிம்மாசனத்துல இருந்தாலும் அலாவுதீனுக்கு அந்த சிம்மாசனத்து மேல அவ்வளவு ஆசை. எப்படியாவது இந்த சிம்மாசனத்துல நம்ம தான் அடுத்து அமரணுங்கிற வெறியில இருக்கான். அப்பதான் ஜலால் சொல்றான், நம்ம என்னதான் அரசாணைக்கு ஆசைப்பட்டாலும் இந்த அரியணையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, குறிப்பா இப்ப மங்கோலியர்களால நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜலால் சொல்றான். அப்ப அங்க இருந்த முக்கியஸ்தர்கள் ஒருத்தன் சொல்றான், இப்ப மங்கோலியர்களை எதிர்த்து நம்மளால போர் புரிய முடியாது. காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட இருக்கிற போர் வீரர்களை விட நம்ம கிட்ட பாதி பேர் தான் இருக்காங்க. அதனால நம்மளால மங்கோலியர்களை எதிர்த்து போர் புரியறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஜலாலுதீன் இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லும் போது அலாவுதீன் சொல்றான், இந்த மங்கோலியர்களை நான் தோற்கடிக்கிறேன், இதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்றான். ஒரு கட்டத்துல பல வாக்குவாதங்களுக்கு அப்புறம் அலாவுதீன் சொல்றான், நான் போய் மங்கோலியர்களை தோற்கடிச்சிட்டு வரேன், நீங்க என் மேல வைக்கிற நம்பிக்கை தான் என்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்றான். உடனே ஜலாலுதீன் சிரிக்கிறான், சரி நீ இவ்வளவு தலக்கணத்தோட இருக்காத, கடைசியில் அதுவே ஒன்னு அழிச்சிரும், எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்க அப்படின்னு சொல்றான். நான் மங்கோலியர்களை எதிர்த்து போர் புரிய போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஜலாலுதீனும் சிரிக்கிறான். ஒரு கட்டத்துல போரும் வந்துருது. போர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் மங்கோலியர்களும் இன்னொரு பக்கம் அலாவுதீனும் போர் புரியுறாங்க. அலாவுதீன் என்ன பண்றான்னா அவங்களுடைய படைய வேகமா மங்கோலியர்களை எதிர்த்து போர் புரிய போடுறான். வேகமா போகும்போது அங்க வெறும் ஒரு புழுதி காத்து தான் இருக்கு. அதாவது ஃபுல்லாவே மணல் பறந்துட்டு இருக்கு. அந்த புழுதி காத்துக்குள்ள எப்படி அலாவுதீன் உள்ள போனானே தெரியல. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது மங்கோலியர்களுடைய தலைவனுடைய தலைய அவனுடைய ஈட்டியில குத்தி எடுத்துட்டு வரான். இப்ப மங்கோலியர்களை தோற்கடிச்சு அலாவுதீன் வெற்றி பெற்று வரான். எல்லோருமே பார்த்து பயப்படுற மங்கோலியர்களையே அலாவுதீன் கொன்னு கில்ஜியனுடைய மனதை ரொம்பவே கவர்ந்துட்டான். இந்த சைடு என்ன நடக்குதுன்னா அதுக்குள்ள பத்மாவதி சித்தோடு மக்கள்ல ஒருத்தராவே கலந்துட்டாங்க. இப்போ கௌரி பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. கௌரி பூஜையில முக்கியம் பூமர் டான்ஸ் யார் ஆட போறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ராஜா வந்துடுறாரு. ராஜா ராணி பக்கத்துல நின்னோனே, நான் உங்க கூட வரணுமா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவலிங்கம் இருக்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க அரண்மனையோட குரு இருக்கிறாரு. அவர் ராணிய பார்த்தோன்னே ராணியோட அழகுல ராணி கிட்ட பல கேள்விகள் கேட்கிறாரு. உடனே ராஜா சொல்றாரு, இவர் தான் எங்களுடைய குரு, இவருடைய கேட்கிற கேள்விக்கு நீங்க பார்த்து கவனமா தான் பதில் சொல்லணும் அப்படின்னோடனே ராணியும் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த குரு கேள்வி கேட்கிறாரு பத்மாவதி கிட்ட. இப்பதான் அந்த ராஜகுரு கேட்கிறான், இளைய ராணியார் வாழ்க்கையில் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது எது, அழகா குணமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ராஜா சொல்றான், நீங்க ரொம்பவே கவனமா பதில் சொல்லணும் அப்படின்னோடனே ராணி சொல்றாங்க, குணம் தான். குணம்னு ராணி சொன்னோடனே ராஜகுரு கேட்கிறான், அப்ப அழகுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அழகுனா அது பாக்குறவங்களுடைய கண்களை பொறுத்தது அப்படிங்கவும் ராஜகுரு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவுமே ராணி அதுக்கு பதில் சொல்றாங்க, ஒரு சிலருக்கு கல்லுல சிவலிங்கம் தெரியும், ஒரு சிலருக்கு கல்லே சிவலிங்கமே கல்லா தெரியும், அதனால இது அழகை பொறுத்த வரைக்கும் பாக்குறவங்களுடைய கண்ணில் தான் இருக்கு அப்படின்னு ராணி சொல்லிடுறாங்க. அடுத்ததா இன்னொரு கேள்வி ராஜகுரு கேக்குறான். ரெண்டாவது கேள்வி, வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோன்னே உடனே ராணி சொல்றாங்க, ஆன்மீகம், அன்பு, காதல், தியாகம் இது எல்லாமே சேர்ந்ததுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜகுரு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு உடனே ராணி சொல்றாங்க. மூன்றாவது கேள்வியா ராஜகுரு அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ராணி சொல்றாங்க, இறைவனுடைய கண்ணில இருந்து இறைவனை பார்த்தோன்னே தானா வரும் ஆனந்த கண்ணீர் தான் அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கண்ணீர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ராணி சொல்றாங்க, கண்ணீர்னா சுக துக்கங்களுடைய எல்லை கோடாதான் இந்த கண்ணீர் இருக்கு. உடனே ராஜகுரு கேக்குறான், சுகம்னா என்ன அப்படின்னு கேட்டோன்னே ராணி சொல்றாங்க, சுகம்னா பிரம்மை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு போர் நியதிக்குத பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே ராணி சொல்றாங்க, ஆம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி ராஜகுரு கேட்ட பல கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அன்னைக்கு கௌரி பூஜைக்கான ஏற்பாடுகள் நடக்குது. கௌரி பூஜைக்கான வழிபாடுகள்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு கூமர் டான்ஸ் ஆடிட்டு ராஜாவும் ராணியும் தனிமையில இருக்காங்க. அப்ப இருக்கும்போது ராணிக்கு யாரோ இங்க நிக்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு தோணுது. உடனே ராஜா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி யாரோ இங்க இருக்காங்க அப்படின்னோடனே ராஜா சொல்றான்,
சொல்றான், அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, எப்படி நம்ம இருக்க அறைக்குள்ள யார் வருவா அப்படின்னு சொன்னோடனே ஒரு டக்குன்னு ராணியை திருப்பி விட்டுட்டு அவங்க இடுப்புல இருந்த கத்தியை தூக்கி விசிறுவான். அது நேரா ஒரு இடத்துல போய் சொருவி நிற்கும். யாருன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தேடி போவான். ஆனா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ராணி அந்த கத்தியை எடுத்து பார்க்கும்போது அந்த கத்தியில ரத்தக்கரை இருக்கும். ரத்தக்கரையை பார்த்தோன்னே யார் வந்திருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ராணி சொல்லுவாங்க, இந்த கத்தியில வந்து சந்தன வாசம் வருது, இந்த சித்தோடு நகரம் முழுவதிலையுமே இந்த சந்தனம் பூசிக்கிறது ஒரே ஆள் தான் அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு புரிஞ்சிடும். யாரு அப்படின்னா அது வேற யாரும் கிடையாது, ராஜகுரு தான். உடனே காவலாளிகளை அனுப்பி ராஜகுருவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னோடனே போய் எல்லாருமே கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்து அன்னைக்கு நைட் அந்த நிமிஷமே ராஜகுருவை வந்து தர்பார்ல நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. என்னை இந்த ராத்திரியில கூட்டிட்டு வந்து கேள்வி கேட்கறதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு கேட்டோடனே, நானும் ராணி தனிமையில இருக்கும்போது நீங்க எப்படி எங்க அறைக்கு வரலாம் அப்படின்னு கேட்டோன்னே, என்ன பிதற்றீங்க, நான் எப்படி வருவேன், இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் போட்டிருந்த ஒரு ரெட் கலர் ஷால்வே இழுத்துட்டு பார்த்தோன்னே அவன் தோள்பட்டையில ஒரு காயம் இருக்கும். என்னுடைய கத்தியில இருந்த ரத்தம் எப்படி உங்க தோள்பட்டையில காயம் வந்துச்சு, அப்ப நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன தண்டனை கொடுப்பானா, இருட்டு சிறைசாலையில போய் ராஜகுருவை அடைச்சிருங்க அப்படின்னு சொன்னேனே, ராணி சும்மா இல்லாம இல்ல இதுக்கு ஒரே தண்டனை, இது ராஜ துரோகம், அதனால இவரை வந்து நாடு கடத்திருங்க அப்படின்னு சொல்லிடுறா. ராஜாவும் ராணி பேச்சை கேட்டுட்டு நாடு கடத்துறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு போய் ராஜகுருவை நாட்டோட எல்லையை விட்டு வெளியில கொண்டு போய் விட்டு வந்துருவானுங்க.